என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் முகநூல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஜனவரி 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நாம் நடத்திய தேசம் காப்போம் மாநாட்டில் வரலாறு காணாத வகையில் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து மாநாட்டை வெற்றி பெறச் செய்த உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அடுத்த ஓரிரு நாட்களில் நான் முகநூல் வாயிலாகவோ அல்லது வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாகவோ நேரலையில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று பெரிதும் விரும்பினேன். மாநாடு முடித்த அடுத்த நாளிலிருந்து இதுவரையில் சற்றும் ஓய்வே கிட்டவில்லை. ஒவ்வொரு நாளும் ஏராளமான நிகழ்ச்சிகள், இடைவெளியே இல்லாத அளவுக்கு கடுமையான பணிச்சுமைகள். அதனால் நேரலையில் என்னால் உங்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை. அதற்காக வருந்துகிறேன். இப்போது 2 முக்கிய தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காகவே முகநூல் நேரலையில் வந்திருக்கிறேன். ஒன்று, மாநாட்டுக்காக நன்றி தெரிவிப்பது. இன்னொன்று, நாளை காலையில் எனது தலைமையில் வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுப்பது. இந்த 2 கருத்துக்களை அல்லது தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேசம் காப்போம் மாநாடு இந்த தேசத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. குறைந்தது 5 லட்சம் பேரை திரட்ட வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து 2 மாத காலம் கடுமையாக மாவட்டந்தோறும் பணியாற்றியதன் விளைச்சல் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அந்த மாநாட்டில் பங்கேற்க முடிந்தது. டிசம்பர் 10ஆம் தேதியே நாம் மாநாட்டை நடத்தியிருந்தால் இன்னும் இதுபோல ஒரு மடங்கு கூட்டம் அதிகமாக வந்திருக்கும் என்று முன்னணி தோழர்கள் பலர் என்னிடத்திலே கருத்து சொன்னார்கள். ராகுல் காந்தி அவர்களின் தேதியை உறுதிப்படுத்த இயலாத நிலையில் சற்று காலம் தள்ளி வைத்து மாநாட்டை நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அதைவிட முக்கியமாக 10ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியிலே ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது. நாம் யாரையெல்லாம் மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தோமோ அவ்வளவு தலைவர்களும் அன்றைக்கு புதுதில்லியில் இருக்க நேர்ந்தது. ஆகவேதான் மாநாட்டை நாம் தள்ளி வைக்க நேர்ந்தது என்பதை ஏற்கனவே நான் விளக்கி இருக்கிறேன். ஆனால் அதன் பின்னர் நாம் ஒரு நாள் கூட மாநாட்டுக்கான பணிகளை செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதாவது டிசம்பர் 10க்கு பிறகு ஜனவரி 23 வரையில் மறுபடியும் அதே போன்ற ஏற்பாடுகளை செய்வதற்கான ஆயத்த பணிகளை நாம் மேற்கொள்ள இயலவில்லை. நானும் சரி, நீங்களும் சரி. அடுத்து ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க, பொங்கல் விழாக்களில் பங்கேற்க, இப்படி நாம் அந்த இடைவெளி காலத்தை செலவழித்தோம். எனக்கே ஒரு அச்சம் இருந்தது அல்லது ஐயம் இருந்தது. 1 மாத காலம் சுணக்கமாக அமைந்து விட்டதே. ஜனவரி 23ஆம் தேதி நாம் எதிர்பார்த்த அளவுக்கு சிறுத்தைகள் அணிதிரளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, வாய்ப்பு இருக்குமா என்கிற ஐயம் எழுந்தது. ஆனால் சரியாக 4 மணிக்கெல்லாம் அந்த மைதானம் நிரம்பிவிட்டது. அமர்ந்திருந்தவர்களைப் போல 1 மடங்கு சிறுத்தைகள் சுற்றிலும் அரணமைத்தது போல் நின்று கொண்டார்கள். அங்கிருந்த மரங்களிலெல்லாம் சிறுத்தைகள் காய்களாய் காய்த்து தொங்குவதைப் போல, பூக்களாய் பூத்து மனம் வீசுவதைப் போல ஒவ்வொரு மரத்திலும்
ஏராளமான தோழர்கள் ஏறி நின்றார்கள். மைதானத்தை சுற்றிலும் இருந்த கூட்டத்தைப் போல 2 மடங்கு 3 மடங்கு ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் சதுர பரப்பளவில் தோழர்கள் அடர்த்தியாக சூழ்ந்திருந்தார்கள். இதனை நம்முடைய தோழர்கள் சரியாக தொலைக்காட்சி பதிவு செய்யவில்லை. எல்லா இடங்களிலும் வீடியோகிராஃபர் போட்டு அதை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் ஏனோ அதை செய்ய தவறிவிட்டார்கள். சென்னையிலிருந்து திருச்சியை நோக்கி வருகிற சாலையில் சமயபுரம் வரையில் மக்கள் திரள். அந்த சாலை முழுவதும் சிறுத்தைகளின் வண்டிகள். அதேபோல கோவையிலிருந்து திருச்சி, தஞ்சையிலிருந்து திருச்சி, மதுரையிலிருந்து திருச்சி என்று இந்த 4 நெடுஞ்சாலைகள் கிட்டத்தட்ட திருச்சிராப்பள்ளிக்கு அப்பால், அந்த நகரத்துக்கு அப்பால் 1 மைல் தூரம் 2 மைல் தூரம் இயக்கத் தோழர்கள் ஆங்காங்கே வண்டிகளை நிறுத்திவிட்டு தேங்கி நிற்க வேண்டிய அளவுக்கு மக்கள் திரள். பொதுவாக அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக நிறைவு செய்யப்படும் அளவுக்கு இப்போது பனிக்காலம் என்பதனாலும் கூட்டங்கள் கலைந்து விடுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே பெரும்பாலான அரசியல் கட்சிகள் 9 மணிக்கெல்லாம் கூட்டத்தை நிறைவு செய்கின்றன. நம்முடைய கூட்டத்தை நான் 9 மணிக்குள்ளாக முடித்துவிட வேண்டும் என்றுதான் கருதினேன். தொடங்கியது 5:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. 11:30 மணி வரையிலும் அந்த மைதானத்திலிருந்து ஒரு சிறுத்தை கூட அகலவில்லை, அங்கிருந்து விலகவில்லை, வெளியேறவில்லை. 3 மணிக்கே வந்து அமர்ந்தவர்கள் ஏறத்தாழ 8-8:30 மணி நேரம் அதே இடத்தில் அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். வரலாறு காணாத மக்கள் திரள், வரலாறு காணாத எழுச்சி, தமிழக அரசியல் அரங்கை மட்டுமல்ல இந்திய அரசியல் அரங்கையே அதிர வைத்த மாநாடு. ஏனென்றால் நாம் தொட்ட பொருள் அவ்வளவு நுட்பமானது, உணர்வு பூர்வமானது, மிகவும் ஆபத்தானதும் கூட. இன்றைக்கு நேற்றைக்கல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, ஏன் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கௌதம புத்தரின் காலத்தில் இருந்து இந்த சனாதனத்தை எதிர்த்து, சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிய மகான்கள், தலைவர்கள் ஏராளம் ஏராளம். அவர்களால் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கும் இருக்கிற யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட சனாதன பயங்கரவாதத்தை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு இந்திய அளவிலே யாரும் முன்வராத நிலையில், தேர்தல் லாபங்களை பற்றி கவலைப்படாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாபெரும் மாநாட்டை ஒருங்கிணைத்தது. நாம் அழைத்த அத்தனை தலைவர்களும் அந்த மாநாட்டில் பங்கேற்று நமக்கு சிறப்பு செய்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் பங்கேற்று சிறப்பித்தார்கள். தேசிய அளவில் நாம் அழைத்த தலைவர்களில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை தவிர சீதாராம் யெச்சூரி அவர்களும் சுதாகர் ரெட்டி அவர்களும் பங்கேற்று சிறப்பித்தார்கள். திரு ராகுல் காந்தி அவர்களின் சார்பில் பிரதிநிதியாக திரு கொடிக்குனில் சுரேஷ் அவர்கள் பங்கேற்று உரையாற்றினார். அவரும் நானும் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றியவர்கள். ஏற்கனவே அவர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய அமைச்சராக இருந்தவர். 6வது முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர். அவர் அந்த மாநாட்டில் பங்கேற்று ராகுல் காந்தி அவர்களின் பிரதிநிதியாக சிறப்புரை ஆற்றினார். இப்படி நாம் அழைத்த தலைவர்கள் அத்தனை பேரும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றியது நம்முடைய மாநாட்டுக்கு பெருமை சேர்த்தது. சனாதன சக்திகள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகக்கூடிய அளவுக்கு எழுச்சி மிகுந்த மாநாடாக அந்த மாநாடு அமைந்தது. அதில் வீரவணக்க தீர்மானம் உள்ளிட்ட 14 தீர்மானங்களை நாம் நிறைவேற்றினோம். பெரும்பான்மையானவை சனாதனம் தொடர்பான
தீர்மானங்கள். தேசிய தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணிவான இந்த நடவடிக்கையை வெகுவாக பாராட்டி சிறப்பித்தார்கள். அதற்காக இன்றைக்கு முகநூல் நேரலையின் வாயிலாகவும் பங்கேற்று சிறப்புரையாற்றிய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு தம்பிடி பைசா கூட உதவவில்லை. எந்த மாநாட்டுக்கும் நாம் உதவுவதில்லை. இந்த மாநாட்டில் என்ன சிறப்பு என்றால், இந்த மாநாட்டுக்குத்தான் முதல் முறையாக கட்சி தோழர்கள் தங்களுடைய தனிப்பட்ட முறையிலான தனிநபர் பங்களிப்பை செய்தார்கள். அதில் ஏறத்தாழ 60-70% பேர் பொறுப்பாளர்கள் நிதி வழங்கினார்கள். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை நான் நேரிலே சந்தித்து, நாம் எங்கும் யாரிடமும் போய் நிதி திரட்ட முடியாது, எனவே நீங்களே நிதி தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அப்படி நீங்கள் வாரி வழங்கிய அந்த நிதியிலிருந்து தான் இந்த மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். வேறு யாரையும் போய் அணுகுவதற்கு கூட நமக்கு நேரம் கிட்டவில்லை. ஒரு சில நண்பர்களை தவிர, ஒரு சில தொழிலதிபர்களை தவிர, விடுதலை சிறுத்தைகளின் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்ட சில நண்பர்கள் மட்டுமே ஓரளவுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் முழுக்க முழுக்க இந்த மாநாட்டுக்கான செலவுகளை ஈடு செய்வதற்கு ஏற்ற வகையில் வாரி வழங்கியது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளாகிய நீங்கள்தான். அதற்காகவும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இன்னும் அந்த பணிகளுக்கு செலுத்த வேண்டிய நிதி பாக்கி இருக்கிறது என்றாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு நாம் பெரிய அளவில் செலவுகளை பிரமாண்டமான முறையிலே செய்யவில்லை. மிக சாதாரணமான மேடை, மிக சாதாரணமான ஏற்பாடுகள். அந்த செலவுகளை கூட ஈடுகட்டுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்பதுதான் மகத்தானது என்பதால் நீங்கள் பங்கேற்றதற்காக நன்றி கூறுகிற அதே வேளையில் நிதியளித்து பங்களிப்பு செய்ததற்காகவும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அரசியல் மைய நீரோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சதி முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிற சனாதன சக்திகளுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. நாம் வெறும் கூடி கலைகிற கும்பல் அல்ல. தேர்தல் அரசியலுக்காக ஜம்பமடிக்கிற கும்பல் அல்ல. தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு மகத்தான மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். கொள்கை சார்ந்த, கோட்பாடு சார்ந்த ஒரு திருப்பு முனை மாநாட்டை திருச்சிராப்பள்ளியில் நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம். எனவே வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு என்பதை விட சிறப்புமிக்க வரலாற்றை படைத்த ஒரு மாநாடு. அத்தகைய மாநாட்டுக்காக களப்பணியாற்றிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், மாநாட்டில் பங்கேற்ற லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் காணிக்கையாக்குகிறேன். இந்த மாநாட்டில் பல சிறப்புகள் உண்டு. அதிகம் இந்த மாநாட்டுக்குத்தான் பேருந்துகள் வந்தன. இந்த மாநாட்டில்தான் அதிகம் பெண்கள் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டில்தான் நிறைய தோழர்கள் தம்முடைய இல்லங்களில் இருந்தே தேவையான உணவை ஏற்பாடு செய்து எடுத்து வந்தார்கள். சில தோழர்கள் அங்கேயே மைதானத்துக்கு அருகிலேயே அடுப்பை மூட்டி உணவு சமைத்து சாப்பிட்டார்கள் என்கிற புதிய பதிவுகள் எல்லாம் இந்த மாநாட்டில் நடந்தேறியுள்ளன. இந்த காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு தனியார் தொலைக்காட்சியினரும் சிலர் நேரலையில் ஒளிபரப்பினார்கள். எல்லா தலைவர்களின் பேச்சுகளையும் ஒளிபரப்பினார்கள். நான் மிக வேகமாக படித்த தீர்மானங்களை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்பியிருக்கிறார்கள்.
அதன் பின்னர் ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் அரை மணி நேரம் என்கிற அளவுக்கு நமக்கென நேரம் ஒதுக்கி நம்முடைய மாநாட்டு காட்சிகளை எல்லாம் தொகுத்து, தலைவர்களின் உரைகளை எல்லாம் தொகுத்து பேக்கேஜ் என்கிற அடிப்படையில் இந்த மாநாட்டு நிகழ்வுகளை ஒளிபரப்பியிருக்கிறார்கள். எனவே பலருக்கு காழ்ப்புணர்ச்சி மேலோங்கி இருக்கிறது. அதனால் இருட்டடிப்பு செய்தார்கள். அதையும் மீறி முன்னணியாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள், அச்சு ஊடகங்கள் நம்முடைய மாநாட்டு நிகழ்வுகளை முக்கியத்துவப்படுத்தி ஒளிபரப்பினார்கள். ஆகவே அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாட்டு செலவை ஈடுகட்டுவதற்கு பொருளுதவி அளித்து நம்மை ஊக்கப்படுத்திய தொழில் அதிபர்கள், நண்பர்கள் ஒரு சிலரே ஆனாலும் கூட அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மறவாமல் எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மீண்டும் நாம் தயாராக வேண்டும். மாநாட்டுக்காக அல்ல, தேர்தலுக்காக. இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே இந்த மிச்சமுள்ள காலகட்டத்தில் நாம் முழுமையாக தேர்தலுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது குறித்து நான் அடுத்த நேரலை சந்திப்பில் விரிவாக உங்களிடத்தில் பேச இருக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள், ஒரு இரவுதான் இடைவெளி இருக்கிறது. நேற்றே பேசியிருக்க வேண்டும், அல்லது நேற்றைக்கு முதல் நாள் பேசியிருக்க வேண்டும். விடிந்தால் போராட்டம் என்கிற நிலையில் உங்களோடு நான் பேசுவதற்கு வருந்துகிறேன். வேறு வழி இல்லை. சென்னையை ஒட்டியுள்ள தோழர்கள், குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்ட தோழர்கள், திருவள்ளூர் மாவட்ட தோழர்கள், என்னுடைய நேரலையை பார்க்க முடிந்த தோழர்கள் என்னுடைய வேண்டுகோளை பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து நாளை காலை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் சரியாக 10 மணிக்கு தொடங்கவிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். சென்னையை சார்ந்த தோழர்கள் அடிக்கடி நாம் போராட்டம் நடத்துவதால் அவர்களுக்கு ஒரு சலிப்பும் ஏற்படுகிறது. மாதம் ஒரு போராட்டம் நடத்துகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே நாளைக்கு நாம் நடத்தப் போகிற ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்றாலும் கூட சென்னையை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்களும் தவறாமல் நாளைக்கு பங்கேற்க வேண்டும், 10 மணிக்கெல்லாம் வந்துவிட வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். முற்போக்கு மாணவர் கழகத்தை சார்ந்தவர்கள், தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்த தோழர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையை சார்ந்த தோழர்கள் அனைவரும் நாளை காலை கொடிகளோடு ஆர்ப்பாட்டத்திற்கு வர வேண்டும். கொடிகளை பிடிக்க இயலாதவர்கள் மஃப்ளர் போட்டுக்கொண்டு வர வேண்டும். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுத்திருக்கிறார் திருமாவளவன் என்று கருதிவிடக்கூடாது. யாரெல்லாம் இந்த முகநூலை பார்க்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ அவர்கள் அனைவரும், கடலூர் மாவட்ட தோழர்கள் கூட, விழுப்புரம் மாவட்ட தோழர்கள் கூட, திருவண்ணாமலை மாவட்ட தோழர்கள் கூட 2-3 மணி நேரத்திற்குள்ளாக வந்து சேர்ந்து விட முடியும். 7 மணிக்கு புறப்பட்டால் 10 மணிக்கு வந்து விடலாம். ஆகவே நாளை நடைபெறவிருக்கிற அந்த மாநாட்டில் வாய்ப்புள்ள தோழர்கள் யாவரும் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால், அண்மையிலே ஜனவரி 30ஆம் தேதி காந்தியடிகளின் நினைவு நாளான அன்று உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் என்னும் இடத்தில் இந்து மகா சபை என்கிற அமைப்பை சார்ந்த தேசிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்று கூடி காந்தியடிகளின் உருவப்படத்தை பொதுமக்கள் முன்னிலையில் துப்பாக்கியால் சுட்டு அவருக்கு எதிரான ஆவேசமான முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள். காந்தியடிகளை நேருக்கு நேராக நின்று சுட்டுக் கொன்ற கொலையாளி நாதுராம் கோட்சேவின் பெயரை சொல்லி வாழ்க முழக்கம் போட்டிருக்கிறார்கள். காந்தியடிகளோடு நமக்கு கருத்து முரண்பாடுகள் உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் நேருக்கு நேராக கருத்து மோதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. காந்தியடிகளை வேறு எந்த தலைவரும் அவ்வளவு கடுமையாக விமர்சித்திருக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். காந்தியடிகளை நீங்கள் மகாத்மா என்று அழைப்பதில்லையே ஏன் என்று கேட்டபோது காந்தியடிகளை பற்றி பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், காந்தியடிகளை ஒருபோதும் நான் மகாத்மா என்று அழைக்க மாட்டேன்.
அதற்கு அவர் தகுதியானவர் இல்லை என்று வெளிப்படையாக பேசுகிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் விமர்சனம் செய்தார். உதடுகளில் புன்னகையும் அக்குளில் கத்தியையும் வைத்திருக்கிற ஒருவருக்கு மகாத்மா என்று பட்டம் சூட்டினால் அது காந்திக்கும் பொருந்தும் என்று சொன்னார். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் இடையிலே கடுமையான கருத்தியல் முரண்பாடுகள் இருந்தன, மோதல்கள் இருந்தன என்பதை நாம் அறிவோம். சனாதனத்தின் மறுவடிவம்தான் காந்தி என்று காந்தியடிகளை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் விமர்சனம் செய்திருக்கிறார். ஏனென்றால் காந்தியடிகள் அவர்களுக்கு இறை நம்பிக்கை மட்டுமல்ல, இந்து மதத்தின் மீது அலாதியான ஒரு பற்று உண்டு. அவருக்கு அந்த மதத்தின் மீது தீவிரமான வெறியே உண்டு. அந்த மதத்தை யாரும் அதை அழித்து விடக்கூடாது, சிதைத்து விடக்கூடாது, அதை எப்படியாவது கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதிலே மிகவும் குறியாக இருந்தவர் காந்தியடிகள். மேலும் அவருக்கு முற்பிறவி, அடுத்த பிறவி போன்றவற்றின் மீது நம்பிக்கை உண்டு. இம்மையின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை உண்டு. வேதங்களின் மீது நம்பிக்கை உண்டு. அதனால்தான் சாதியையும் கூட அவர் ஏற்றுக்கொண்டார். அது அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். தீண்டாமையை மட்டும் எதிர்த்தார். இந்து மதத்தில் உள்ள வர்ண பாகுபாடுகளையோ சாதியின் பெயரால் நிகழ்கிற பாகுபாடுகளையோ அவர் தவறானது என்று எந்த இடத்திலும் சொன்னதில்லை, அதை எதிர்க்கவும் இல்லை. அதை நியாயப்படுத்திய தலைவர் தான் காந்தியடிகள். அப்படி அவரோடு நமக்கு கருத்தியல் ரீதியான முரண்பாடுகள் உண்டு. ஆனாலும் அவர் மீது நமக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் அவரை மகாத்மா என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில், தேச தந்தை என்று அங்கீகரித்திருக்கிற நிலையில், மோடி அரசியை கூட காந்தியடிகளின் திருவுருவப்படத்தை ரூபாய் நோட்டுகளில் அச்சிடக்கூடிய அளவுக்கு காந்தியடிகளுடைய தியாகம் என்பது போற்றுதலுக்குரியது. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவருடைய பங்களிப்பு மகத்தானது. இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு மிக உயர்ந்தது, பாராட்டுதலுக்குரியது. அப்படிப்பட்ட காந்தியடிகளை நாத்துராம் கோட்சே ஏன் சுட்டுக் கொன்றார்? நாத்துராம் கோட்சே காந்தியடிகளை இந்து மதத்தின் எதிரி என்றால் சுட்டுக் கொன்றார்? இல்லை, இந்து மதத்தின் காவலர் அவர், இந்துத்துவத்தின் பாதுகாவலர், சனாதன தர்மத்தின் பாதுகாப்பு அரண். ஆனாலும் ஏன் சுட்டுக் கொன்றான் கோட்சே என்றால், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்த காலத்தில் பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிராக போராடியவர்கள் முஸ்லிம் வெறுப்பை விதைத்தார்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த நேரத்தில் இருதரப்பிலும் சேதம் ஏற்பட்டது என்று வரலாற்று பதிவுகள் உள்ளன என்றாலும், இஸ்லாமியர்கள் தான் குறிவைத்து பெருமளவிலே கொடூரமான அளவிலே படுகொலை செய்யப்பட்ட அவலங்கள் இங்கே அரங்கேறியதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரு தரப்பினரையும் அமைதிப்படுத்துவதற்காக, சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்பதற்காக காந்தியடிகள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசத் தொடங்கினார். பாகிஸ்தான் பிரிவினையை அவர் கடுமையாக எதிர்க்கவில்லை. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தினார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தியதற்காகவே அவர் கொல்லப்பட்டார். அதனால் காந்தியடிகளை RSS அமைப்பு செயல் திட்டம் வரையறுத்து குறிவைத்து அவரை சுட்டு படுகொலை செய்தது. RSS அமைப்பினுடைய அதிதீவிர வெறிபிடித்த தொண்டர் நாதுராம் கோட்சே. அந்த நாதுராம் கோட்சேவுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாராட்டு மழை பொழிகிறது, பாராட்டுகிறது. காந்தியடிகளின் படத்தையே தெருவில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு கோஷம் எழுப்புகிறார்கள், எதிர்த்து கோஷம் எழுப்புகிறார்கள். இது எவ்வளவு பயங்கரமானது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். பூஜா ஷகுன் பாண்டே என்பவர்
கையிலே துப்பாக்கி வைத்தபடி படம் வெளியாகிவிட்டது. காந்தியின் நெஞ்சிலே வைத்து ஏற்கனவே சுட்டுக் கொல்லப்பட்டவர். அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் உருண்டோடிய நிலையிலும் கூட மறுபடியும் அவருடைய படத்தை துப்பாக்கியால் சுடக்கூடிய அளவுக்கு அவரிடத்திலே ஆழ்ந்த வெறுப்பு காந்தியடிகளுக்கு எதிராக விதைக்கப்பட்டிருக்கிறது. சங் பரிவார் அமைப்புகள் இதை தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றன என்பதற்கு இது ஒரு சான்று. காந்தியடிகளை அவமதித்தது ஒரு புறம், அதே நேரத்தில் துப்பாக்கியை வெளிப்படையாக பிரயோகிக்கிறது என்கிற வன்முறை கலாச்சாரத்தை பரப்புவது என்பது இன்னொரு புறம். இது எவ்வளவு கொடூரமானது! இதுதான் சனாதன பயங்கரவாதம் என்பது. நாம் லேசாக கல்லெடுத்து ஒரு கண்ணாடியை உடைத்தால் கூட உடனடியாக நம் மீது குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்கிறது. சேரி மக்கள் வாழக்கூடிய குடிசை பகுதிக்குள்ளே காவல்துறையினர் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வருகிறார்கள். அண்டை நாட்டின் மீது படையெடுப்பதைப் போல குடியிருப்புகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவதை நாம் எத்தனையோ முறை சந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த பூஜா ஷகுன் என்பவர் துப்பாக்கியை எடுத்து வெளிப்படையாக காந்தியடிகளின் உருவப்படத்தை சுட்டிருக்கிறார்கள். அப்படி சுட்டபோது அந்த படத்துக்கு பின்னால் குங்குமத்தை கரைத்து வைத்திருந்திருக்கிறார்கள். அதை துப்பாக்கியால் சுட்டதும் ரத்தம் கொப்பளித்து வெளியே வருவதைப் போல எந்த அளவுக்கு அவர்களுக்கு குரூரமான வெறித்தனம் இருக்கிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதை படம் பிடித்து சமூக வலைத்தளங்களிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாத்ராம் கோட்சேவுக்கு ஆதரவாக முழக்கம் எழுப்பியது மட்டுமில்லாமல் இனி ஒவ்வொரு ஆண்டும் காந்தியடிகளின் உருவ படத்தை இப்படித்தான் அவமதிப்போம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இதுவரையில் அந்த பெண்மணியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கைது செய்யவில்லை. அதற்கு எந்த முனைப்பையும் அவர்கள் காட்டவில்லை. யாரோ ஒரு சிலரை அதில் கைது செய்திருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பெண்மணியின் கணவர் அளித்த பேட்டியிலே சொல்கிறார், எங்கள் வீட்டு பிள்ளைகளை நாங்கள் கொலை செய்ய பழக்குகிறோம். இந்துக்களுக்கு எதிராக யார் பேசினாலும் யார் செயல்பட்டாலும் அவர்களை கொலை செய்ய தயங்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்துதான் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று வெளிப்படையாக பேட்டி கொடுக்கிறார். சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்திய போது பல பேருக்கு எரிச்சல் வந்தது. இவர் ஏன் சனாதனத்தை எதிர்க்கிறார் என்று. சனாதனம் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ளாதவர்கள் அப்படி நம் மீது வெறுப்பை காட்டினார்கள். இந்து என்று சொல்லுகிற போது அது எல்லா தரப்பு மக்களும் இடம்பெறுகிறார்கள். இந்து என்கிற போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டுமல்ல, ஓபிசி மக்களும் சரி, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களும் சரி அந்த இந்து என்கிற வளையத்திற்குள்ளே இடம்பெறுகிறார். தனிப்பட்ட முறையிலே அந்த நம்பிக்கையுள்ள இந்து மக்களை நாம் எதிர்க்கவில்லை. பரப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு, வருண பாகுபாடு உண்டு, சாதிய பாகுபாடு உண்டு என்பதை நியாயப்படுத்தக்கூடிய அரசியலைத்தான் நாம் எதிர்க்கிறோம். அதுதான் சனாதன அரசியல், சனாதன பாசிசம் என்பது, சனாதன பயங்கரவாதம் என்பது. அதனுடைய இன்னொரு வடிவமாகத்தான் இன்றைக்கு காந்தியடிகளின் உருவப்படத்தை துப்பாக்கியாலே சுட்டு காந்தியடிகளுக்கு எதிரான கோஷத்தை, முழக்கத்தை எழுப்பக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வெளிப்படையாக வெளிச்சத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்து மகாசபை என்கிற ஒரு அமைப்பு இந்தியா முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சியை சார்ந்த ஒரு தேசிய பொறுப்பாளர்கள் ஒருவர் அவர், இந்த பூஜா என்பவர். அவரோடு ஒரு சிலர் இந்த நடவடிக்கைகளில் வெளிப்படையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவேதான் அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும், அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாளை காலை வள்ளுவர் கோட்டம் அருகே எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்தியாவிலேயே இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்ட ஒரு இயக்கம், ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில், வன்முறை கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில், சனாதன பயங்கரவாத போக்குகளை கண்டிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாளை காலை ஆர்ப்பாட்டம் நடத்துகிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
எனவே இந்த மாநாடு இந்த ஆர்ப்பாட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆர்ப்பாட்டம் என்பதால் தோழர்கள் பெருவாரியாக பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை சரியாக 10 மணிக்கு வள்ளுவர் கோட்டம் அருகே சந்திப்போம். சனாதனத்தை வேறறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். மீண்டும் முகநூல் நேரலையில் விரைவில் சந்திப்போம்.